வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் அழிவின் விளிம்பில் உள்ள எந்த உயிரினத்தை பாதுகாக்க புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசு சார்பில் கழுதை புலி, சிங்கவால் குரங்கு, மெட்ராஸ் முள்ளம்பன்றி, அப்புறம் கூம்பு தலை மக்சீர் மீன் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழக அரசு சார்பில் அழிவுடைய விளிம்பில் இருக்கிற 4 உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய மதிப்பு ரூபாய் 1 கோடி. இதில் சிங்கவால் குரங்கு இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. அடுத்தது மெட்ராஸ் முள்ளம்பன்றி இது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இதோடைய வறண்ட பகுதிகளில் காணப்படுது. அடுத்தது கழுதை புலி இது முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருக்குது. அடுத்தது கூம்புத்தலை மக்சீர் மீன் இது மோயாறு ஆற்றில் இருக்குது. அடுத்தது 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் எத்தனை மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டார்? இதற்கான ஆன்சர் 1. அதாவது இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி அப்படிங்கிற ரீதியில் தற்கொலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு 1,71,418 தற்கொலைகள் நடைபெற்றிருக்கு. இதில் 6.3% தற்கொலைகள் விவசாயிகள்னால நடந்தது தான். ரொம்ப அதிகமாக மகாராஷ்டிராவை சேர்ந்த விவசாயிகள் தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வெளியிட்ட அமைப்பு தேசிய குற்ற ஆவண காப்பகம், அதாவது NCRB அப்படிங்கிற அமைப்பு, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, $500 பில்லியன் மதிப்பு பெற்ற உலகின் முதல் நபர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, $500 பில்லியன் மதிப்பு பெற்ற உலகத்துடைய முதல் நபர் எலான் மஸ்க். இவருடைய கம்பெனிஸ் நமக்கு தெரிஞ்சது தான் எக்ஸ், அதாவது முன்னாடி ட்விட்டர் இருந்தது, இப்போ எக்ஸ் அவர் தான் வாங்கி வச்சுருக்காரு. அடுத்து டெஸ்லா நிறுவனம், அடுத்தது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், இதோடைய நிறுவனர் எலான் மஸ்க். அவர் இப்போ பார்த்திங்கன்னா உலகத்திலே முதல் முறையாக $500 பில்லியன் மதிப்பு பெற்றிருக்காரு. இவர் ஒரு கட்சியுமே ரீசெண்டாக தொடங்கியிருந்தார், அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கிறது தான் அந்த கட்சியுடைய பேர். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது ஃபோர்ப்ஸ் இதழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போது நடைபெற போகிற TNUSRB எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்னொரு அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் UPSC எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த கட்டணத்திலேயே இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனாலும் முதல் வார 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுலேயுமே பாதி ஸ்காலர்ஷிப் வழங்குகிறோம். ஓகே, இதையுமே ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது, கௌடில்யா பொருளாதார மாநாடு 2025 எங்கே நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் டெல்லியில் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க. இது 4வது மாநாடு. அடுத்தது, இந்தியாவில் அடுத்த 6 ஆண்டுகளில் பருப்பு உற்பத்தியை எவ்வளவாக உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 350 லட்சம் டன். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பா பாரதா இன்பல்சஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. தமிழில் பருப்பு வகை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தற்சார்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம். இதை இப்போ மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2025-26 நிதியாண்டுலேருந்து 2030-31 நிதியாண்டுக்கானது. இதோடைய பட்ஜெட் 11,400 கோடி. எதற்காக இந்த ஒரு திட்டம் அப்படின்னா, இந்தியாவுடைய பருப்பு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் இது. அடுத்த 6 ஆண்டுகளில் 350 லட்சம் டன்னாக நம்மளுடைய இந்தியாவுடைய பருப்பு உற்பத்தியை உயர்த்தணும் அப்படிங்கிற இலக்கு வச்சுருக்கோம். இதன் மூலமாக 2 கோடி விவசாயிகளுக்கு ஆதரவு கிடைக்கும். அடுத்தது, மை பாரத் திட்டம் எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் இளைஞர் மேம்பாடு. இது ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மை பாரத்துடைய விரிவாக்கம் மேரா யுவா பாரத் அப்படிங்கிறது தான். யுவா அப்படின்னா இளைஞர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இது 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இதற்கான திட்டம் இது அப்படின்னா 2047ஆவது ஆண்டு நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னென்னா விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது தான் அது. அதாவது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிற இலக்கு தான் இது. அந்த இலக்கை நோக்கி இளைஞர்களை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் மேரா யுவத் பாரத் அப்படிங்கிறது. இப்போது இந்த திட்டத்திற்காக செயலி வெளியிட்டிருக்காங்க. அதனால தான் இப்போ அது நியூஸில் வந்திருக்கு. அடுத்தது, தற்போது தங்கம் வென்ற ஷீத்தல் தேவி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் வில்வித்தை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுது. எங்கன்னா தென்கொரியாவுடைய
குவாங்ஷூ அப்படிங்கிற பகுதியில் நடைபெறுது. இதில் இந்தியாவுடைய பாரா வில்வித்தை வீராங்கனையான ஷீதல் தேவி இவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். மகாத்மா காந்தி அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற புத்தகம், இதை வந்து டிஎன் கோஷோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது மகாத்மா காந்தியுடைய சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை தொடர்பான பார்வையை பற்றியது தான் இந்த ஒரு நோட். மகாத்மா காந்தியுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் இது. பூமி அனைவரின் தேவைக்கும் போதுமானது, ஆனால் அனைவரின் பேராசைக்கும் அல்ல அப்படிங்கிறத சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி. அடுத்தது இன்னொரு புத்தகம், தே வில் ஷூட் யூ மேடம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து ஹரிந்தர் பஜேவா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஹரிந்தர் பவிஜா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், இவங்க ஒரு இதழியலாளர். இவங்களுடைய நினைவு குறிப்பு தான் இது. ஏன்னா இப்போ வந்து ஜேர்னலிசம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியானது கிடையாது. இப்போ ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரை பதிவு பண்ணுறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் போகிறாங்க அப்படின்னா அந்த குண்டு போடுறாங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் மேலேயும் குண்டு போடுவாங்க. ஓகேவா, வேணும்னே கூட பண்ணுவாங்க அல்லது தெரியாமல் கூட பட்டுரும். அடுத்தது இந்திய பொதுநலவாதிகளின் துறவி அப்படின்னு அழைக்கப்படுற ஜிஜி பாரிக் அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் ஒரு காந்தியவாதி. 1942 ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். அதுக்கப்புறம் 1975 ஆண்டு அவசர நிலை பிரகடனம் பண்ணும்போது கூட சிறை சென்றார். நிர்விஷன் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அழிவின் விளிம்பில் உள்ள எந்த உயிரினத்தை பாதுகாக்க புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். கழுதைப்புலி, சிங்கவால் குரங்கு, மெட்ராஸ் முள்ளமன்றி, அப்புறம் கூம்பு தலை மகசீர் மீன். அடுத்தது 2023 ஆண்டு இந்தியாவில் எத்தனை மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டார்? இதற்கான ஆன்சர் 1. அடுத்தது $500 பில்லியன் மதிப்பு பெற்ற உலகின் முதல் நபர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். அடுத்தது கௌடில்யா பொருளாதார மாநாடு 2025 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது இந்தியாவில் அடுத்த 6 ஆண்டுகளில் பருப்பு உற்பத்தியை எவ்வளவாக உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 350 லட்சம் டன். அடுத்தது மை பாரத் திட்டம் எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் இளைஞர் மேம்பாடு. அடுத்தது தற்போது தங்கம் வென்ற ஷீதல் தேவி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் வில்வித்தை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.